ஆனா அது $1 மில்லியன் ஃபைனல் ஸ்கோர் 2 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். ரியலி? ஆமா. ஏன்னா எங்களுக்கு வந்து ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாலும் நான் வளர்ந்தது வந்து அப்பா அந்த சொல்லி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவார். என்னன்னா, இஃப் யூ டூ திஸ் யூ மஸ்ட் பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன் இட். கொஞ்சம் அப்படி பின்னாடி போனோம் அப்படின்னா நீங்க வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பியானோ வந்த 1.5 வருஷத்துல ஜெயிச்சிங்களா? 1.5 வருஷம் இருக்கும். இருக்கும். இது வந்து இருக்கும். ஓ அப்படியா? ஆமா. ஓகே. So yeah, ஹாப்பி ஆனிவர்சரி. of course. அதுல வாட் வாஸ் த பிரைஸ் மணி? $1 மில்லியன். ஆனா அது $1 மில்லியன் ஃபைனல் ஸ்கோர் 2 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். ரியலி? ஆமா. ஏன்னா எங்களுக்கு வந்து ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாலும் நான் வளர்ந்தது வந்து அப்பா அந்த சொல்லி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவார். என்னன்னா, இஃப் யூ டூ திஸ் யூ மஸ்ட் பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன் இட். நீங்க மியூசிக் பண்றியோ இல்லையோ, இஃப் யூ ஆர் பாத்ரூம் கிளீனர், இஃப் யூ ஆர் டிரைவர், இஃப் யூ குக், எனிதிங் யூ ஷுட் பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன் இட். கொஞ்சம் ப்ரெஷர் தான் ஆனா. இல்ல, பட் வி டுக் இட் வெரி ஸ்போர்ட்டிவ்லி. ஸோ அந்த வார்த்தை நாங்க கேட்டு வளர்ந்ததால வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னே ஒரு காம்படிஷன் வருது. அண்ட் எங்களுக்கு யூஸ்வலாக காம்படிஷன்ஸில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆர்ட் இஸ் நாட் அபவுட் காம்படிஷன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஷேரிங் அண்ட் கேரிங் எவ்ரி திங். ஸோ அப்போ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு ஒரு காம்படிஷன் வரும்போது இட் ஃபெல்ட் லைக் அ டிவைன் இன்ஸ்டன்ட். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். அதனால பரவாயில்ல ஒரு அப்பா சின்ன வயசுலேருந்து சொன்னதுக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க அப்படின்னு. ஆமாம். அண்ட் இப்போ பாருங்க, அது நான் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தேன்.